ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பவன் கல்யாண் நடித்த ஓஜி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படம் விமர்சன ரீதியாக அவங்களோட ஃபேன்ஸ் கொண்டாடினாலும் அண்ட் இந்த படம் நம்ம தல அஜித் சார் நடித்த குட் பேட் அக்லி படம் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. என்னதான் ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம் குட் பேட் அக்லியா வந்தாலும் அது கூட இந்த ஓஜி படம் மேட்சிங் ஆகாது. 2025ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ட் செம்மையான ஃபேன் பாய் சம்பவம் குட் பேட் அக்லி படம். அதனால அது பக்கத்துல கூட இந்த படம் வர முடியாது. பட் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் செம ட்ரீட்டா அமைஞ்சாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண சம்பவம் மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி ரிவ்யூ போட்டுட்டு வராங்க. இந்த ரிவ்யூ வர காரணமே இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப சேம் குட் பேட் அக்லி மாதிரியே இருந்தது. ஒரு கேங்ஸ்டர் தலைமறைவா இருந்து திரும்ப அவரோட கேங்ஸ்டர் வேலையை ஆரம்பிக்கிறது நம்ம குட் பேட் அக்லி மாதிரியே இருந்ததுனால இந்த படம் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய சீன் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் தெலுங்குல இந்த படம் செம்மையா கொண்டாடப்பட்டாலும் தமிழ்ல இந்த படத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் நெகட்டிவா தான் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் அவர்கள் இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட பவன் கல்யாண் சார் குட் பேட் அக்லி படத்தை பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாரு, படத்துல செம்மையா இருந்தீங்க அப்படின்னு என்ன ரொம்பவே பாராட்டினாரு. அண்ட் அஜித் சாரையும் ரொம்பவே பாராட்டினாரு. அஜித் சார் செம்ம சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு குட் பேட் அக்லி படத்தை செம்மையா புகழ்ந்து தள்ளினாரு அப்படின்னு அர்ஜுன் தாஸ் அவர்களே சொல்லியிருந்தாரு. இப்ப அர்ஜுன் தாஸ் அவர்களும் ஓஜில நடிச்சிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஜி படத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.